எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் மீண்டும் தொடங்கியது உட்கட்சி பூசல். எடப்பாடியிடம் மல்லு கட்டிய முன்னாள் அமைச்சர் மனம் திறந்து பேச போகிறாராம். எம்ஜிஆர் ஜெயலலிதா செய்யாததை எடப்பாடி செய்கிறார், அதனால் கூண்டோடு கைமாறும் ஒரு கும்பல். என்ன நடக்கிறது அதிமுகவில்? இது எதனால் உட்கட்சி பூசலாக வெடித்து பேசப்படுகிறது? இதை பற்றிய ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. 2026 தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல தேர்தலை சந்திக்க போறாங்க. 2026 தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் ஆயத்தமான நிலையில அதிமுகவுமே தங்களுடைய வேலைகளை மிக சிறப்பா முடக்கி விட்டுருக்காங்க. தமிழகம் முழுக்க எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் போனாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த அளவுக்கு இணக்கமாகி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. குறிப்பா கொங்கு மண்டலங்கள்ல அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு கிடைத்த வரவேற்பையும் நம்ம பார்க்கணும். அதனை தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல அவருக்கு கொடுத்த வரவேற்பை பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்கள்ல முழுக்க முழுக்க பாஜகவின் உதவியோடு தான் அதிமுக இனி இயங்க போகிறதா என்ற ஒரு கேள்வி அதிமுக தொண்டர்கள் மத்தியில இன்னைக்கு பரவலா பேசப்பட்டு வருது. காரணம், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட தென் மாவட்டங்கள் கணிசமாக அதிமுகவின் ஒரு வலிமையான கோட்டையாக இருந்ததை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். வட மாவட்டங்கள் பெரிய அளவுல அதிமுகவிற்கு கை கொடுக்காத போதிலும் தென் மாவட்டங்கள் அதிமுகவை தலை தூக்கி ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதற்கான அனைத்து வழிவகையும் செய்த ஒரு மாவட்டங்களாக இருந்தது. அதை அதிமுக 2021, 2024 இந்த தேர்தலில் தவற விட்டு விட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுகவில் இதற்கு முன்பாக இருந்த மிக பெரும் தென் மாவட்ட தலைகள் அனைத்தும் தனித்தனியாக பிரிந்து போனதால் அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் அப்படியே சிதறி போனதை நாம கண்கூடா பார்த்தோம். இதுல குறிப்பா சொல்லணும்னா 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் தென் மாவட்டங்கள்ல தனியா தேர்தலை சந்திச்சாரு. அந்த இடங்கள்ல அதிகபட்சமான வாக்குகள் கிட்டத்தட்ட 10,000 - 20,000 வாக்குகள் பரவலா பிரிச்சு எடுத்தாரு. அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமும் அதிமுகவுடைய வாக்குகள். அப்படி கிட்டத்தட்ட 21 தொகுதிகளுடைய வாக்குகளை அதிமுக வெற்றியை தடுத்து டிடிவி தினகரன் அவர்கள் பிரித்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது டிடிவி தினகரன் இல்லாத அதிமுக ஒரு வெற்றியை தென் மாவட்டங்களில் பதிப்பதை தங்களுக்கான ஒரு இழுபறியான ஒரு நிலையை நோக்கி போவதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக ஓபிஎஸ் 2024 தேர்தலில் இந்தியாவிலேயே தனிப்பெரும் ஒரு வேட்பாளராக கிட்டத்தட்ட 37% சுயேட்சை வாக்குகளை வாங்கிய ஒரு வேட்பாளராக இருந்தார் என்றால் அது பெருமைக்குரிய ஒன்றுதான். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக ஒருத்தவராக எளிமையான ஒரு மனிதராக ஓபிஎஸ் அவர்களும் கூட தென் மாவட்டங்கள்ல இருந்திருக்கிறார். இப்படி ஓபிஎஸ் அவர்களை நீக்கிவிட்டு டிடிவி அவர்களை நீக்கிவிட்டு சசிகலா என்ற ஒரு பெரிய பிம்பத்தை நீக்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விதமான வேலைகளை செய்து அதற்கு பின்பாக பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி அதற்கு பின்பாக இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை தக்க வைத்துள்ளார். இப்படி அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் பொதுச் செயலாளராக எடப்பாடியை ஏற்றுக்கொண்டாலும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எடப்பாடியின் அந்த தலைமை பண்பை நேசிக்கிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் என்றுதான் நம்மால பார்க்க முடியுது. காரணம் என்னவென்றால் அதிமுக தென் மாவட்டங்களில் வலிவிழுந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். 2021 தேர்தலில் 10.5% இடஒதுக்கீடு அவர் கொடுத்ததின் ஒரே ஒரு நோக்கத்தால தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல வாக்குகள் பரவலா திமுகவிற்கு சாதகமா போய் முடிந்தது. இதை அவரே ஏற்படுத்தி கொடுத்தார் என்ற ஒரு அதிருப்தி. அதற்கு அடுத்ததாக பாஜகவோடு இணக்கமான கூட்டணி. சரி, பாஜகவோடு கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி 2024 தொடர்ந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது அதிமுக வெற்றி பெற்றிருக்குமே. இந்த தவறை செஞ்சு விட்டாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி. அப்படி அதிமுக பாஜக பிரிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்த பிறகு மீண்டும் சரிவை நோக்கி போவதற்காக அதிமுக பாஜக கூட்டணி வேண்டுமா என்ற ஒரு பார்வை. இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மீது வரும் பட்சத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த கூட்டணி எடப்பாடி அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த வியூகங்கள்
அனைத்தும் சரிவை நோக்கி போவதால் அதிமுக எதிர்காலத்தில் என்னவாகும் என்ற ஒரு கேள்விக்குறி தமிழ்நாடு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரவலா எழுந்து வர்றத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அதிமுகவில் இருந்த மூத்த தலைவர்கள் யார் நான் ஊடகங்களை சந்திக்க போகிறேன் என்று சொன்னாலும் அவர்கள் அதிமுகவை விட்டு விலக போகிறேன் என்பதுதான் அர்த்தம். இதை நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். அப்படி பல தலைவர்களுக்கு மத்தியில அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுமே நான் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஊடகங்களின் வாயிலாக மனம் திறந்து பேச போகிறார் என்றால், ஒன்று எடப்பாடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய மிக பெரும் அதிருப்தியை வெளிக்காட்ட வேண்டும். அதற்கு அடுத்ததாக அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றார். ஏனென்றால் அவர் ஜெயலலிதா அவர்களோடு பயணித்திருக்கிறார், எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தொன்று தொட்டு வளர்ந்த கட்சி மீண்டும் அதே தன்மையோடு இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவின் அடுத்த நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தோடு செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுவதை நம்மால பார்க்க முடியுது. அதற்கு அடுத்ததாக அதிமுகவில் இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், டிடிவி அவர்களாக இருக்கட்டும், சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஓரணியில் ஒன்று திரண்டால் அதிமுக வலிமையாக இருக்கும். அது 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உண்டாக்கும் என்ற ஒரு பார்வையும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருப்பதாகவும், அதுதான் அதிருப்தியின் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி செங்கோட்டையன் அவர்கள் ஒருவேளை மனம் விட்டு பேசுகிறார். எடப்பாடி அவர்கள் செய்யக்கூடிய அவர் செய்யாத பல வேலைகளை எல்லாம் மனமிட்டு பேசியிருந்தார் என்றால், ஒருவேளை அவர் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால், ஒருவேளை திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு உண்டா என்று கேட்டால், திமுகவில் உள்ளவர்கள் அனைவரும் செங்கோட்டையனோடு இணக்கமாகத்தான் இருக்காங்க. அதே போன்று அண்மையில கூட 2 முறை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கூட செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சிருந்தார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு திமுகன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்ல பாஜகன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை செங்கோட்டையன் அவர்கள் கையில எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இல்ல இதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப வேற என்ன பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்த ஒரு தலைவர், அதிமுகவை தன் வழித்தோன்றலாக ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்கும்போது, அப்படிப்பட்டவர் எப்படி பாஜகவோடு திமுகவோடு இணைவார் என்ற ஒரு அந்த பார்வை இருக்கு இல்லையா? இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக சொல்லப்படுவது என்னவென்றால், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களோடு ஓரணியாக செங்கோட்டையன் அவர்களும் இணைந்து செயல்பட போகிறார். இதற்கான வியூகங்களைத்தான் சின்னம்மா என்று சொல்லக்கூடிய சசிகலா அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் என்று நம்மால கண்கூடா பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஆக சிறந்த அரசியல்வாதி, இதை நம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அதிரடியான அரசியல்வாதி கிடையாது. உடனடியாக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த யதார்த்தங்களை வெளியே சொல்லிவிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளை வெளியே சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு தள்ளியே இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான அமைச்சராகத்தான் நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் பிரிந்து சென்று ஒண்ணுமே இல்லாத சசிகலாவை போன்று, டிடிவி போன்று, ஓபிஎஸ் போன்று தனி ஒரு ஆளுமையாக செயல்பட போகிறாரா, இல்லை மீண்டும் எடப்பாடி அவர்களோடு இணக்கமாகி அவர் அதிமுகவிலே பயணிக்க போகிறாரா என்ற பலவிதமான கேள்விகள் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில எழுந்த வண்ணம் இருப்பதையும் நம்மால பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து தன்னுடைய இல்லத்திலையும் தன்னுடைய அலுவலகத்திலையும் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். அப்படி இந்த ஆலோசனை கூட்டங்களில் செய்திகளில் பரப்புவது என்னவென்றால், எம்ஜிஆர், அண்ணா அவர்களின் புகைப்படங்களுக்கு பக்கத்திலே பெரியார் புகைப்படத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய அலுவலகங்களை வைத்திருப்பதையும் வட்டமிட்டு காட்டுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெரியாரை கொள்கை தலைவர்களாக ஏற்ற 2 கட்சிகள், ஒன்று எப்பொழுதிலிருந்து இருக்கக்கூடிய திமுக, இன்னொன்று இப்பொழுது புதியதாக வீட்டு இருக்கக்கூடிய தாவேகா. இந்த 2 கட்சிகளோடு ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் இணைவாரா? ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைவார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருப்பார், எப்படி உருவெடுப்பார், எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் என்று பார்த்தால், எப்படி அதிமுகவில் இருந்து
இன்று செந்தில் பாலாஜி திமுகவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஒரு ஆகப்பெரும் கட்டமைப்போடு உருவாகி இருக்கிறாரோ, அதனை போன்று செங்கோட்டையன் அவர்களும் திமுகவில் ஜொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கொங்கு மண்டலத்திலே 2 அதிமுக பெரும் தலைகள்ல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒன்று எஸ்பி வேலுமணி, இன்னொன்று நம்ம செங்கோட்டையன் அவர்களை சொல்லலாம். இன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்களையே இயக்குகிறார். அப்படிதான் தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் எங்கு சென்றாலும் அங்கு கூட்டம் கூடுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக எஸ்பி வேலுமணி தான் பின்னிருந்து செயல்படுகிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி எஸ்பி வேலுமணியை தவிர்த்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவர் திமுகவில் இணைந்தால் எஸ்பி வேலுமணிக்கு நிகராக ஒரு மிக பெரும் கட்டமைப்போடு செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் செயல்படலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சரி, திமுக வேண்டாம், ஒருவேளை தாவேகா என்ற ஒரு ஆப்ஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அது அவர் வளர்ச்சியை முற்றும் முதலுமாக அவர் விட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கக்கூடியது. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் வயது முதிர்ந்து தனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் ஒன்றும் தாவேகா போவதற்கான அவசியம் இல்லை. இன்றும் அதிமுகவை கட்டமைப்போடு அவர் பகுதியை வளர்த்து வருகிறார் என்றால் அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்ற ஒரு பெயர் உண்டு. இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி விஜய் அவர்களோடு இணைவார் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாஜகவோடு இணைய மாட்டார் என்பதுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையன் அவர்கள் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். என்ன நடக்கிறது அதிமுக என்பதையும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.